வணக்கம். புதுவை போக்குவரத்து துறை சார்பாக சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவது மற்றும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஊர்வலம் நடைபெற்றது. புதுவையில் ஜனவரி 1 முதல் 7ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 3வது நாளாக சாலை பாதுகாப்பின் முக்கிய கொள்கையான தலைக்கவசம் அணிவது மற்றும் சாலை விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி போக்குவரத்துத்துறை சார்பாக ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை போக்குவரத்துத்துறை சிறப்பு செயலாளர் கண்ணாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை ஆணையர் கரிகாலன், துணை ஆணையர் வின்சென்ட் ராயர், முதுநிலை கணக்கு அதிகாரி சேஷாச்சலம், மண்டல போக்குவரத்து அதிகாரி ரகுநாத் மற்றும் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து வாகன ஆய்வாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கம்ப்யூட்டர் பயிற்சி பெறுவதற்காக புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் நாளை ஹைதராபாத் பயணம் மேற்கொள்கின்றனர். புதுவை அரசு சட்டப்பேரவை செயலகம் சார்பில் புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்க முடிவெடுத்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அரசு நிறுவனமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட்டில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன்படி புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேருக்கு 2 நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் பயிற்சி தரப்படும். இதற்காக சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், லட்சுமி நாராயணன், ஓம்சக்தி சேகர், மாரிமுத்து, ஓமலிங்கம், ராஜாராமன், விஸ்வநாதன், பன்னீர்செல்வம், நாரா கலைநாதன் ஆகிய 10 பேர் இன்று கார் மூலம் சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் ஐதராபாத் செல்கிறார்கள். அவர்கள் பயிற்சி முடித்து 6ஆம் தேதி புதுவை திரும்புகிறார்கள். புதுவை தூய இதய ஆண்டவர் ஆலயத்தில் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழா பொங்கல் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தூய இதய ஆண்டவர் ஆலயத்தில் இயேசுவின் திருக்காட்சி பெருவிழா பொங்கல் விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தை இயேசுவை காண கீழ் திசையில் இருந்து வந்த ஞானிகள் இயேசுவுக்கு காணிக்கை கொடுத்து வணங்கியதை நினைவில் கொண்டு திருக்காட்சி பெருவிழாவை கிறிஸ்துவர் பொங்கல் விழாவாக கொண்டாடி பெரியவர்களை சந்தித்து ஆசி பெறுவர். அதன்படி தூய இதய ஆண்டவர் ஆலயத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு புதுவை மற்றும் கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி 61 பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதல் வழங்கினார். பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அடிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கு மக்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்றனர். விழாவில் பங்கு தந்தையர்களை வாழ்த்தும் நிகழ்ச்சி நூற்றாண்டு நினைவு கலையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராய் வரவேற்புரை நிகழ்த்த அமலோற்பவ பள்ளி முதல்வர் லூர்துசாமி பங்கு தந்தையர்களை வாழ்த்தி பேசி பங்கு மக்கள் சார்பாக பரிசுகள் வழங்கினார். இவ்விழாவில் பங்கு மக்கள் பலர் கலந்து கொண்டு மகிழ்ந்து பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் அடிகளாரின் ஆசினை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாதன், ஜோசப் ராஜ் ரிலோன் மற்றும் சார்லஸ் கோலன் ஆகியோர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன்னா ஒரே தடவை சொன்னா மனப்பாடமாகாது, திரும்ப திரும்ப சொல்லணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா என்னதுப்பா? அன்னைன்னா அம்மா, அம்மா இருக்காளா? பிதான்னா அப்பா, நான் இருக்கேன். நாங்க 2 பேரும் தான் உங்களுக்கு கடவுள். பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. அதத்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு இதுல சொல்லிருக்காங்க. புரியுதா? இப்ப சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் அன்னையும் பிதாவும். யாரா அவன் காலங்காத்தால வந்து கத்தின்னு இருக்கிறான்? நீங்க படிச்சுன்னு இருக்க. இப்படி வந்து இங்க கத்தலாம் தெரியலையே. என்னயா? என்ன ஏன் வீட்டு வாசல் வந்து கத்தின்னு இருக்க? நீ என்ன விஷயம்? யோ, உம்மா நாய 4 நாளா கோயிலாண்டே படுத்து கிடக்குறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல, காய்ச்சல் வேற அடிக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. யோ, எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் 4 நாளைக்கு முன்னாடி சண்டையா, அதனால அவங்களை நான் வீட்டை விட்டு வெளியே தட்டிட்டேன். இனிமே எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு தடவை அவங்க கதை எடுத்து நீங்க வந்த உனக்கு மரியாதை கேட்டுரும். பையா வந்துடுறானுங்க நியாயம் பேச. உன்னை பெத்தவங்க தானே அவங்க. உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இருக்கும்போது விட்டுருங்க, இல்லாதப்ப நடக்கிறாங்க. அம்மாடி. சரி, நம்ம பாடத்தை பார்ப்போம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சொல்லுங்க. பெத்தவங்களை
கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்களுடைய கடமை. எங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சொல்வன யார்க்கும் எளியவாம், அரிது சொல்லிய வண்ணம் செயல். கல்லில் கூட கடவுளை காணும் மனிதர்களே, கருவில் சுமந்தவர்களை தெருவில் விடலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தவளக்குப்பம் அருகே புதுக்குப்பம் கடற்கரையில் ஒதுங்கிய கடல் ஆமையை பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தவளக்குப்பம் அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரையில் இறந்த நிலையில் கடல் ஆமை கரை ஒதுங்கியது. கரை ஒதுங்கிய ஆமையை பொதுமக்கள் கண்டனர். பின்னர் இத்தகவலை வனத்துறையினருக்கு தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினரிடம் பொதுமக்கள் ஆமையை ஒப்படைத்தனர். ஆமை இறந்த நிலையில் இருந்ததால் அதற்கான காரணத்தை அறிய முற்பட்டனர். ஆமையினை வனத்துறைக்கு எடுத்து சென்ற பின் அங்கு மருத்துவர்கள் ஆமையை பரிசோதனை செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் ஆலயத்தில் அனுமன் பிறந்த மார்கழி மூல நட்சத்திர தினத்தை முன்னிட்டு அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்காரத்துடன் வடை மாலை, வெற்றிலை மாலை, பழவகை மாலை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவினை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டு அனுமன் தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாக பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.